ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2016 ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன கேபின் ஃபீவர். இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறக்காண்டி காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கேபினுக்கு போகிறாங்க. போனோடனே அவங்களுக்கு மர்மமான விஷயம்லாம் அங்கே நடக்குது. படிப்படியாக ஒவ்வொரு ஆளாக இறந்துக்கிட்டே வராங்க. அவங்க எதனால் இறக்குறாங்க, நம்ம படத்தோட ஹீரோ அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, கடைசியில் அவர் என்ன ஆனார், இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அந்த கேபினுக்கு போகிறாங்க. போகும்போது ஒரு கடையில் இருந்து அவங்க பார்ட்டிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கடையில் இருக்க ஆட்கள் கேட்குறாங்க, நீ எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற கேபினுக்கு பார்ட்டிக்காண்டி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி இவங்க எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. நாள் நைட்டு இவங்க பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது காட்டுக்குள்ளே இருந்து ஒருத்தவர் நாயோடு வராரு. அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் எத்தனை நாள் இங்கே இருப்பீங்க, நாங்கள் இங்கே 2 நாள் இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. காலையில் இவங்க எந்திரிச்சோடனே தனித்தனியாக ஒவ்வொரு திசைக்கும் போய் இந்த காட்டுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அப்போது அந்த 5 பேர்த்தில் ஒரு ஆள் கையில் கன்னோட அவர் வாக்கிங் போயிட்டுருக்காரு. அப்போ காட்டுக்குள்ளே ரத்த வெள்ளத்தில் இருக்கார். அதை பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணார்னா, கன் எடுத்து அவர் சுட்டார். அவர் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டார். அதே ஆள் அன்னைக்கு அந்த கேபினுக்கு கதவை தட்டுறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பயந்துக்கிட்டு அவரை கொண்டுடுறாங்க. ஒன்று அங்கே ஆற்றுல தூக்கி போட்டுடுறாங்க. அதே நேரத்தில் அந்த வீட்டில் இருந்த ஒரு ஆளுக்கு காய்ச்சல் வருது. அந்த காய்ச்சல் வந்தோடனே அவங்களுக்கு உடம்புல பூரா ஒரு புண்ணு மாதிரி அதை அப்படியே வெடித்து அவங்க அப்படியே இறந்து போகிறாங்க. அதே மாதிரியே ஒவ்வொரு ஆளாக இறந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. கடைசியில் இவர் அந்த இடத்த விட்டு தப்பிக்கும் போது இவருக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்துருது. அதே மாதிரி இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காண்டி போலீஸ்காரங்களாம் சேர்ந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. போய் அந்த பாடியெல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டு டெஸ்ட்டு பண்ணும்போது தான் தெரிய வருது, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வைரஸ் பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. அந்த காட்டை சுற்றி அந்த வைரஸ் இருக்குது அப்படின்னு அந்த போலீஸ்காரங்களுக்கெல்லாம் தெரிய வருது. ஆனால் அந்த போலீஸ்காரங்களும் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. கடைசியில் அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு இது யாருக்குமே தெரியாது. அதனால அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் அந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியில் படத்தை முடிக்கும் போது 2 சின்ன பையங்க அந்த ஆற்றுல இருந்து தண்ணியை எடுத்துகிட்டு போய் அந்த கடைக்கு வெளியே லெமன் ஜூஸ் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரோட்டு வழியாக போகிற எல்லாருமே அந்த லெமன் ஜூஸை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை பெர்ஃபெக்டாக பார்த்துருக்காங்க. நம்ம சினிமோட்டோகிராஃபர் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கேபினை காமிச்ச விதம்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, நம்ம டேரக்டர் இந்த கதையை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். அவர் என்ன சொல்ல வராருன்னு கடைசி வரைக்கும் படத்தை பார்க்கும்போது ஒன்றுமே புரியலை. மொட்டைக்கட்டையாக தான் படத்தையும் முடிச்சிருக்காரு. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வைரஸ் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அது வெளியே இருக்கிற மக்களுக்கு சொல்லாமே கடைசியில் படத்தை முடித்தார். இல்லை பார்ட் 2க்கு லீடு வச்சாரா என்னென்னு வேறு தெரில. மொட்டைக்கட்டை அவரோட முடிச்சிட்டாரு. இந்த படம் ஒரு 1.5 மணி நேரம் 40 நிமிஷம் இருக்குது. இந்த 1.5 மணி நேரம் 40 நிமிஷத்துலேயும் 18+ கண்டென்ட்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதில் அந்த 5 பேர் சாகிறதுலாம் கொஞ்சம் ப்ரூட்டலாக காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம டேரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நம்ம டேரக்டர் கதைக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தாருன்னா இந்த படம் உண்மையிலே ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் நம்ம டேரக்டர் என்ன சொல்ல வந்தாருன்னு ஒன்றுமே புரியலை. கடைசியில் மொட்டைக்கட்டையாக தான் படத்தையும் முடிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் அந்த 5 பேரும் சாகும்போது பேக்ரவுண்டில் ஒரு சின்ன டியூன் மாதிரி ஒன்று வரும். அது ஓரளவு கொஞ்சம் கேட்குற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த படம் ஒரு ஹாரர் காமெடி படம் அப்படின்னு கூகுளில் போட்டிருந்துச்சு. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது அப்படி ஹாரர் எலமெண்ட் அப்படின்னு எதுவுமே இருக்காது. காமெடி வேணால் அங்கங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ணுறது வேணால் இருக்கும். மற்றபடி இந்த படம் ஹாரர் படம்லாம் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 4.5 கொடுக்கலாம். இந்த படம் ஆப்பிள் டிவியில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க.